கடவுள் என்று சொல்லிட்டு நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேற ஏதோ உங்க சுயத்துக்கும் உங்க குடும்ப பாரம்பரியத்துக்கும் உங்களுடைய இச்சைக்கும் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவர் எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு? இதுதான் நமக்கு நடக்கிற பெரிய பிரச்சனையும். முதல்ல நம்ம தேவனை ஹர்ட் பண்ண முடியாது. இந்த கடவுளுக்கு எல்லா ஹர்ட்டிங்கும் உண்டு. ஏன் அவர் ஹர்ட் ஆகுறாரு? ஏன்னா அதையெல்லாம் உங்களுக்கு படைச்சு வச்சிருக்காரு. அவர் பொம்மையை உருவாக்கி ஊதும் போது ஜீவ ஆத்மாகும் போது அந்த ஆத்மாக்கு உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, யோசிக்குது. அப்படிதான் அவரும் இருக்காரு. அதான் உங்களையும் எப்படி படைச்சாரு. நீங்க வணங்குற தேவன் உங்களை விட ஐக்கியூல பெரியவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வணங்குற தேவன் உங்களை விட அறிவில பெரியவர். நீங்க வணங்குற தேவன் உங்களை விட ஞானத்துல பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஞானவானையோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய அறிவாளியோ நம்ம பார்க்க எப்படி போவோம்? எவ்வளோ கீழ்ப்படிந்து நம்ம எவ்வளோ தாழ்த்துக்கிட்டு அவர்கிட்ட போய் இதை மாதிரி விஷயத்தை கேட்போம். அப்போ உலகத்தை விட பெரிய ஞானம் உள்ள இறைவன்ட்ட எவ்வளவு கீழ்ப்படிந்து